மீனம் ராசி டிசம்பர் மாதத்தின் ஜாதகம். டிசம்பர் மாத ராசிபலன் 2025 படி. இந்த மாதம் மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். மாதம் குரு அதன் உச்ச ராசியான கடக ராசியில் 5ஆம் வீட்டிலும் புதன் 8ஆம் வீட்டில் துலாம் ராசியிலும் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் 9ஆம் வீட்டில் விருச்சிக ராசியிலும் இருப்பார்கள். ராகு 12ஆம் வீட்டிலும் கேது 6ஆம் வீட்டிலும் சனி முதல் வீட்டிலும் இந்த மாதம் முழுவதும் இருப்பார்கள். நிதி ரீதியாக இந்த மாதம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். உங்கள் செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் மற்றும் எதிர்பாராத செலவுகள் உங்களை தொந்தரவு செய்யும். மாதத்தின் பிற்பகுதியில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் 10ஆம் வீட்டில் நுழையும் புதன் 9ஆம் வீட்டில் நுழையும். அத்தகைய சூழ்நிலையில் பணியிடத்தில் உங்கள் நிலை வலுவாக இருக்கும். நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். அந்த கடின உழைப்பு பணியிடத்தில் உங்கள் வேலையில் உங்களுக்கு உதவும். வியாபாரிகளுக்கு மாதத்தின் ஆரம்ப வாரம் கடினமாகவும் அதற்கு பின்வரும் காலம் சாதகமாகவும் இருக்கும். வணிக பயணங்கள் லாபகரமாக இருக்கும். திருமண உறவுகளில் ஏற்ற தாழ்வுகள் இருந்தபோதிலும் காதல் நிலைத்திருக்கும் மற்றும் இரு தரப்பு மக்களும் தங்கள் உறவை சிறப்பாகச் செய்ய முயற்சிப்பார்கள். காதல் உறவுகளுக்கு மாதத்தின் ஆரம்பம் சிறப்பாக இருக்கும். பிற்பாதியில் சிறு சிறு பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம். ஆரோக்கியத்தின் பார்வையில் மாதம் நன்றாக இருந்தாலும் ஒருவித நோய்த்தொற்று உங்களை சிக்கலில் ஆழ்த்தலாம். மாணவர்களுக்கு நல்ல மாதம். கடின உழைப்பால் வெற்றியை அடையலாம். தொழில் சார்ந்த பயணங்களும் நன்மை தரும். வணிகத்தில் நீண்ட பயணங்கள் சாதகமாக இருக்கும் மற்றும் உங்கள் வணிக கூட்டாளர்களுடனான உங்கள் உறவும் நன்றாக இருக்கும். இது உங்களுக்கு வணிகத்தில் நல்ல லாபத்தை தரும். வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்றால் அதில் வெற்றி பெறலாம். 3ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் பகவான் மாதத்தின் தொடக்கத்தில் சூரியன் செவ்வாய் ஆகியோருடன் 9ஆம் வீட்டிலும் பிற்பாதியில் இந்த கிரகங்களுடன் 10ஆம் வீட்டிலும் இருப்பதால். அவர்களுக்கிடையிலான உறவு சகோதர சகோதரிகள் உங்களுடன் இனிமையாக இருப்பார்கள். ஆனால் ஈகோ மோதல் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் சுத்தமான தண்ணீரை உட்கொள்ள வேண்டும் மற்றும் நல்ல பானங்களை அதிகமாக உட்கொள்ள வேண்டும். இதனால் உங்களுக்கு அஜீரணம் மற்றும் அமிலத்தன்மை கொண்ட குறைந்த பிரச்சனைகள் இருக்கும் மற்றும் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும். இந்த மாதம் பரிகாரம் வியாழன் அன்று பிராமணர்களுக்கும் மாணவர்களுக்கும் உணவளிக்க வேண்டும்.